நான் இன்னைக்கு ரிதன்யாவோட அப்பாவுக்காக தாங்க பேசுகிறேன். எல்லாரும் அவர் ஒரே ஒரு வார்த்தை விட்டுட்டாரு. ஆனால் அவருக்கே தெரிஞ்சிருக்காது ஒருவனுக்கு ஒருத்தின்றத. அந்த இதை நம்ம எல்லாருமே அதை பேசுகிறீங்க. அதை பேசாமல் அவங்களுக்கு என்ன அந்த பிள்ளை எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்கு. அதுக்கு உடனடியாக தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம பொதுமக்களாகிய எல்லாருமே அதுக்கு ஒத்துழைக்கணும். விரைவில் தண்டனை கிடைக்கட்டுங்க. அதே மாதிரி அந்த அம்மா அந்த தாய் எதுவுமே சாப்பிடல, 7 நாளாக நான் அப்படியே பட்னியாக கிடக்கிறேன் அப்படின்னு யாராவது அதை போய் பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் நம்ம வெளியில் என்ன வேணாலும் பேசலாங்க. ஆனால் அவங்களுக்கு உண்டான நீதி கண்டிப்பாக கிடைக்கணுங்க. கிடைச்சாத்தான் நம்மளும் பொண்ணை பெற்று வச்சுருக்கோம். எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது. நம்ம நாளைக்கு எப்படிங்க பொதுமக்கள் வெளியில் போக முடியும்? பாதுகாப்பே இல்லாத இது தமிழ்நாட்டில் நம்ம எப்படி வாழ முடியும்? அதே மாதிரி தம்பி அஜித்குமாருக்கும் அவங்க அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. அந்த பையனை எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணி அடிச்சிருக்காங்க. அந்த அம்மாவையும் இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் அந்த அம்மாவை சுற்றிட்டு தெரியுறா. அந்த அம்மா ஒரு வீடியோவில் என் தம்பின்னு இருக்கா. அருகதையே கிடையாதுங்க. இதே மாதிரி நீங்கள் நடிகர் நடிகைகள்லாம் பொதுமக்களோட சொத்து, பொது உடைமைன்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம எல்லாம் பால அபிஷேகம் எல்லாம் பண்ணுறோம். பொதுமக்களுக்கு ஒன்றுன்ற போது அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கணும். நம்ம ஜல்லிக்கட்டுக்கு எப்படி நின்றோமோ அதே மாதிரி இந்த 2 இழப்புகளுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நிறையா அடுத்து கன்னியாகுமரியிலே நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு நீதி கிடைக்கலன்னா அடுத்தடுத்து இது தொடருங்க. இதை மிக விரைவில் நீதி அரசர்கள் இறங்கியிருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து இந்த அரசியல் நோக்கமாக பார்க்காம இதுக்கு உண்மையான தண்டனையை வாங்கி கொடுங்க. ரொம்ப தாமதம் பண்ணாதீங்க. அவங்க அம்மாவும் வறுமை கோட்டில் இருக்காங்க. அஜித்குமாரோட அம்மா அவங்களும் அந்த சாட்சி சொன்னவங்க எல்லாருக்குமே பாதுகாப்பு கொடுங்க. இதில் 2 வழக்கறிஞர்களும் கூடையே இருந்திருக்காங்க. கார்த்திக் ராஜா, காசிக்குமார்னு. அவங்களுக்கும் பாதுகாப்பு வேணுங்க. இப்படியே போயிட்டு இருந்தோம்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் நம்ம வேறு இடம் குலைக்கிறதுக்கு காடு மலை இப்படி தாங்க போகணும். நன்றி, வணக்கங்க.